இது கொல்லிமலை சீரிஸ் லாஸ்ட் எபிசோட். நீங்க இன்னும் ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது எட்டுக்கை அம்மன் கோவில். இங்க இருக்கவங்க எல்லாம் கொல்லிப்பாவை அம்மன் சொல்லுவாங்க. கொல்லிமலைங்கிற பேரு இந்த அம்மன் மூலியமா தான் வந்ததுன்னு சொல்றாங்க. இந்த கோவிலே நல்லா அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிறனால அதுக்கு நடந்து போற எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏன்டா இப்படி காலங்காத்தால விருப்பேத்துறீங்க? இனிமேல உரிச்சு வெட்டி சமைச்சு சாப்பிட்டு எனக்கு எப்பப்ப அந்த கறி கஞ்சிய போடுறது? அதுக்கு அதோட கஷ்டம். தேவர்களும் ரிஷிகளும் இங்க தவம் செய்ய வந்ததாகவும் அவர்களை அசுரர்கள் துன்புறுத்தினால தேவர்களை காப்பாத்துறதுக்காக தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா மூலியமா உருவாக்கப்பட்டதுதான் இந்த எட்டுக்கை அம்மன் குறிப்பிடுறாங்க. சாமி கும்பிட்ட கையோட செம்மேட்ல இருக்க ரவி ஹோட்டல்ல மத்தியான சாப்பாட்டுக்கு சொல்லியாச்சு. சரி, அதுக்குள்ள ஒரு குளியல போட்டு வந்துடலான்னு மாசில அருவிக்கு வந்தாச்சு. பார்க்கிங்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்து போற மாதிரி தான் இருக்கும். போற வழியில இங்க லோக்கல்லே கிடைக்கிற சில மூலிகைகள் எல்லாம் விற்பாங்க. அது நீங்க வாங்காட்டியும் பரவாயில்ல, மிளகு வாங்கிக்கிங்க. மிளகு இங்கேயே விளையறனால அது ரொம்ப நல்லா இருக்கும். இங்க ட்ரெஸ் சேஞ்சிங்க்கு ரூம்ஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு. அதை கிளீனா மெயின்டைன் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போ பெரிய டிஃபரன்ஸ் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. நல்லாவே மெயின்டைன் பண்றாங்க. வாட்டர் ஃப்ளோ நல்லாவே இருந்துச்சு. நாங்க போனப்போ அவ்வளவா கூட்டமும் இல்லை, அதனால செமையா குளிச்சு என்ஜாய் பண்ணோம். பசி வேற கண்ணை கட்டுது. இப்ப வருமோ எப்ப வருமோ? ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கையோட செக் அவுட்டையும் முடிச்சுட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு ரவியன ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நல்லா சுட சுட ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. 4 பேருக்கு 2 கிலோ கறி. குளிச்ச கையோட சாப்பிட்டனால பசி செமையா இருந்துச்சு. இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் ஈவினிங் 6 o'clock இங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க பிளான் பண்ற மாதிரி இருந்தா முன்னாடியே ஆர்டர் சொல்லணும். இந்த டேஸ்ட்டை எங்கேயோ ஃபீல் பண்ணிருக்கனே. அதேதான், வீட்டு சாப்பாடு. அதிகமா மசாலா எல்லாம் எதுவும் இல்லாம செம டேஸ்டா செஞ்சு கொடுத்திருந்தாங்க. ஜோதிகா கடையை கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. மேபி நம்ம பசினால கூட இருக்கலாம். அடுத்து நாங்க போன ஸ்பாட் தான் இந்த பழங்குடியினர் சந்தை. இந்த பழங்குடியினர் மக்கள் விளைவிக்கிற பொருட்களை அவங்களே சந்தைப்படுத்தி விற்கிறாங்க. ரேட்டை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கும் இங்கேயும் ஒரு மோரல்ல சேமா தான் இருந்துச்சு. ஆனா டேஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க, செம டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. இது நம்ம ரிட்டர்ன் ஊருக்கு போற வழியில தான் இருக்கு. அதனால டைம் இருந்தா கண்டிப்பா இங்கேயும் வந்து பாருங்க. பழமெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்லயே செலவு ஜாமானெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. எங்க ஊர் சைட்ல அப்படிதான் சொல்லுவாங்க. சோம்பு, சீரகம், மிளகு, அந்த அஞ்சரை பெட்டியில இருக்கும்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தான் இங்க இருக்கு. எந்த கடையில ரேட் கம்மியா இருக்குன்னு பாத்துட்டு இருந்தப்ப எல்லா கடையிலுமே யூனிக்கா ஒரே மாதிரியான ரேட்டு தான் வச்சிருந்தாங்க. போதுப்பா, கிளம்பலாம். லேட் ஆயிடுச்சு, புறப்படலான்னு தட்டிட்டு இருந்தேன். கரெக்ட். ராகல வரதுக்கு முன்னாடி புறப்பட்டுருவோம். ஏறத விட இறங்குறது ரொம்ப சீக்கிரமாவே இறங்கிட்டோம். இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம் போய். பேச்சுலர் மலை இறங்கின கையோட எங்கேயும் நிக்காம வந்த நமக்கு திருச்செங்கோட்டுல அண்ணன் கடை கண்ணில் தட்டுப்பட்டுருச்சு. வேற என்ன, அடுத்த அண்ணன் கைனால போட்ட சில்லி ஆர்டர் கொடுத்தாச்சு. பேச்சு வாக்குல என் வீட்டுல நெக்ஸ்ட் ட்ரிப் எப்பப்பா போலான்னு கேக்குறாங்க. எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கிற? என்கிட்ட 55 ரூபா இருக்கு சார். இதை வச்சுட்டு டீ கடை கூட போக முடியாதேடா. என்ன சீட்டிங்க போட்டாங்க. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு ட்ரிப்பை முடிச்சிட்டோம்.